பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் ஜீவனுள்ள வார்த்தை இன்றைக்கு ரகசியங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பரலோக ரகசியம் நம்முடைய வாழ்க்கையிலையும் இது கடந்து போகலாம். நமக்கு அவசியமாக தெரிஞ்சு கொள்ளப்படுகிற காரியங்கள். இந்த பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்படுகிற அவரை சூழ்ந்திருக்கிற பரிசேயர் சதுசேயர் இருக்காங்க. அப்பொழுது உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கக்கூடிய சில சதிசேயர்கள் இருக்கிறாங்க. எப்படியாவது அவரை சிக்க வைக்க வேண்டும் என்று வகை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை தியானிக்கலாம் வாங்க. 26ஆம் வசனத்திலிருந்து, அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாக இருந்தார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயரில் சிலர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் மனைவியை உடையவனாய் இருந்து பிள்ளை இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். அவர்கள் மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். பின்பு 2ஆம் சகோதரனும் அவளை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். 3ஆம் சகோதரனும் இறந்து போனான். எல்லாரும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். இவ்விதமாய் 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி இருக்க, உயிர்த்தெழுதலில் அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மறுமையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதையும் அடையும் பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதில்லை, பெண் கொடுப்பதில்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலில் பிள்ளைகளானபடியால் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருக்கிறார்கள். அன்றியும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயின் முட்செடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்து இருக்கிறார். எப்படியெனில், கர்த்தரை ஆபிரகாமின் தேவனென்றும் ஈசாக்கின் தேவனென்றும் யாக்கோபின் தேவனென்றும் சொல்லி இருக்கிறார். அவர் மரித்தோரில் தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் அவருக்குள் பிழைத்திருக்கிறார்களே என்றார். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான புதையல் பாருங்கள், ரகசியம் பாருங்கள். இந்த உலகத்தில் அநேக தந்திரமான சூழ்ச்சிகளை சிந்திக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. ஆனால் நம் ரட்சகர் இதுக்குண்டான அருமையான ரகசியத்தை வெளிப்பாடுகளை அவர் அங்கு என்ன இருக்கிறதோ அது அப்படியே இந்த ஜனங்களுக்கு சொல்லி வைத்திருக்கார். இந்த பிள்ளைகளே, நாம் மரித்த பிறகு தேவனுடைய பிள்ளைகளும் தூதர்களுமாக அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் இருக்க பாக்கியமும் தகுதியும் பெற வேண்டுமென்றால் நித்திய ஜீவனத்துக்கு ஏதுவாக குமாரன், ஒரே பேரான குமாரனை விசுவாசித்து உயிர்த்தெழுதலை குறித்து நம்புங்க. மரித்தோர்களை எரிக்காமல் மண்ணில் அடக்கம் செய்கிறது என்னவென்றால், ஒரு நாள் வருவார் நம்மை உயிரோட எழுப்பதற்காக. என் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேகர் உயிரோடு எழுந்து கொண்டிருக்கிறார்கள். உயிர்த்தெழுதல் இருக்கிறதை நம்புங்க. நமக்கு நித்திய ஜீவன் ஒன்று உண்டு என்பதை நம்புங்க. நம்பினவர்களுக்கு இந்த நித்திய ஜீவன் உண்டு.
இந்த கூட்டம் கலகக்கார கூட்டம். அவர்கள் எந்த காலத்திலையும் நம்ப மாட்டாங்க. அப்படி இல்லாதபடிக்கு இயேசுவால் மட்டும்தான் மரித்தவர்களை உயிரோட எழுப்பி அந்த பரலோகத்தில் நித்திய கூடாரத்துக்குள்ளாக நம்மளை பிறக்க செய்வார். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.